வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் யூஜி டிஆர்பி ஃபிசிக்ஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் யூனிட் 1 மெக்கானிக்ஸில் ஃப்ரிக்ஷன் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ்லேருந்து கொஸ்டின் பார்க்கலாம். இது டெஸ்ட் நம்பர் 5. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ், அதாவது உராய்வு விசை இவற்றை சார்ந்துள்ளது. மேற்பரப்புகளின் தன்மை தான் சரியான விடை. செகண்ட் ஒன் பார்க்கலாம். வாட் டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆக்ட்ஸ் ஆன் அ மூவிங் ஆப்ஜெக்ட்? ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் மேலே என்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். நகரும் பொருளின் மீது எந்த வகையான உராய்வு செயல்படுகிறது? சறுக்கும் உராய்வு. தேர்ட் ஒன் போலாம். The maximum value of static friction is called limiting. நிலையான உராய்வின் அதிகபட்ச மதிப்பு பின்வருமாறு அழைக்கப்படுகிறது. வரம்புபடுத்துதல். ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஃபோர்த் ஒன் போலாம். Which type of friction acts on an object at rest? ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும் போது எந்த டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓய்வில் இருக்கும் ஒரு பொருளின் மீது எந்த வகையான உராய்வு செயல்படுகிறது? நிலையான உராய்வு. Next, the force of friction between two bodies in contact. So it depends on the roughness of the surface. அந்த surface ஓட roughness எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் friction ஓட force இருக்கும். தொடர்பில் உள்ள இரண்டு பொருள்களுக்கு இடையிலான உராய்வு விசை என்பது மேற்பரப்புகளின் கடினத்தன்மையை பொறுத்தது. ஆப்ஷன் சி is the right answer. Next one. Sixth one பார்க்கலாம். What type of friction causes wear and tear in machine parts? So right answer, sliding or solid friction. எந்த வகையான உராய்வு இயந்திர பாகங்களில் தேய்மானத்தை ஏற்படுத்துகிறது? ஸோ ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா சறுக்கும் அல்லது திட உராய்வு. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். செவன்த் ஒன் போலாம். The friction acting between surface in relative motion is called kinetic or sliding friction. சார்பு இயக்கத்தில் மேற்பரப்புகளுக்கு இடையே செயல்படும் உராய்வு பின்வருமாறு அழைக்கப்படுகிறது. இயக்கவியல் அல்லது சறுக்கும் உராய்வு. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் போலாம். எய்த் ஒன். Friction is a type of contact force. உராய்வு என்பது ஒரு வகை தொடர்பு விசை. கான்டாக்ட்ல இருக்கும் போது தான் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட் நைன்த் ஒன் பார்க்கலாம். A box is being pushed but does not move. Which friction is acting? ஒரு பாக்ஸை தள்ளிவிட பார்க்குறாங்க, இப்படி நகர்த்தும் போது அது நகரல. அப்போ எந்த டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அங்கே ஆக்ட் ஆகுது? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்படியே நிலையாக இருக்கு இல்லையா, நகர இல்லையா, அப்போ அது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஒரு பெட்டி தள்ளப்படுகிறது ஆனால் நகரவில்லை. எந்த உராய்வு இங்கு செயல்படுகிறது? நிலையான உராய்வு. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 10th ஒன் பார்க்கலாம். Why it is easier to roll a heavy objects than slide it? ஒரு கனமான பொருளை நம்ம அப்படியே இழுத்துட்டு போகிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இழுத்துட்டு போகிறத விட அப்படியே உருட்டிட்டு தள்ளிட்டு போகணுன்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஸ்லைடிங்கை விட ரோலிங் லெஸ்ஸராக இருக்கிறதுனால ஸோ ஈஸியராக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு கனமான பொருளை சறுக்குவதை விட உருட்டுவது ஏன் எளிதானது? ஏன்னா உருளும் உராய்வு சறுக்கும் உராய்வை விட குறைவு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்.